ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, லா காலேஜில் வந்து எல்எல்பி கோர்ஸ் 3 வருஷத்துக்கான எல்எல்பி கோர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ எல்எல்பி கோர்ஸோடைய ஃபுல் டீட்டெயில், கட் ஆஃப் மார்க்கு, எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் மினிமம் இருந்தால் அப்ளை பண்ண முடியும், காலேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக 3 வருஷத்துக்கான எல்எல்பி யாரெல்லாம் படிக்கலாம், ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளோ ஃபீஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இது போன்ற பயனுள்ள வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா, சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய எல்எல்பி கோர்ஸை பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து கவர்மெண்ட் பிஏ 5 வருஷத்துக்கான பிஏ எல்எல்பிக்கான காலேஜுக்கு எப்படி பண்ணோமோ, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோமோ, அதே மாதிரி தான் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய எல்எல்பின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த எல்எல்பி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, ஹானர்ஸ் கோர்ஸ், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதுவுமே இருக்குது. சரிங்களா? ரெண்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக தான் கவுன்சிலிங் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா அஃபீஷியல் காலேஜ் வந்து 15 காலேஜ் இருக்குது. அவங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ரைவேட் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜ் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜோட அதிகமாக இருக்கும். ஒரு 8 ரூபா சம்திங் அதுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம பிஎல்எல்பிக்கு அவ்வளோ வந்துச்சு, எல்எல்பிக்கு எவ்வளோன்னு தெரில. சரிங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் ஒரு 10 இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 15 காலேஜ். இதுக்குள்ளே தான் உங்களால் அட்மிஷன் வந்து போட்டுக்க முடியும், எல்எல்பிக்கான அட்மிஷன். சரிங்களா? ஸோ எல்எல்பிக்கான அட்மிஷன் போடும்போது என்னப்பா தகுதி வேணும்னு கேட்டிங்கன்னா, பிஎல்எல்பிக்கு வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க. சரிங்களா? எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்க, ஒரு பிஏஓ இல்லை பிஇஓ அல்லது வந்து பிடெக்கோ இல்லை வந்து இன்ஜினியரிங் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ, நீங்கள் என்ன யூஜி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அடிஷ்னலாக எல்எல்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் யூஜி படிக்கலை, நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா +2 தான் படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் பிஏ எல்எல்பி தான் போட முடியும். அதே நீங்கள் வந்து எல்எல்பி போடலான்னா நீங்கள் கண்டிப்பாக டிகிரி வேணும், டிகிரி ஹோல்டராக இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ இதோடைய அட்மிஷன் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு 2023-24 வருஷத்துக்கான நம்ம பிடிஎஃப் பார்ப்போம். முன்னாலே சொன்ன மாதிரி நீங்கள் என்னன்னாலும் படிச்சுக்கலாம், யூஜினாலும் படிச்சுக்கலாம், பிஜினாலும் படிச்சுக்கலாம் எல்எல்பி பண்ணதுக்கு. சரிங்களா? ஏஜ் லிமிட் கேட்டிங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட்டு கிடையாது, நோ ஏஜ் லிமிட். சரிங்களா? நீங்கள் என்ன ஏஜ் லிமிட்டாக இருந்தாலும் நீங்கள் தகுதி இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 3 வருஷம் டிகிரி எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே கேம்பஸ் கீழே வரக்கூடிய ஒரு சில காலேஜ், டாக்டர் எம்ஜிஆர் காலேஜாக இருக்கட்டும், அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜ், அது வந்து எல்லாமே ப்ரைவேட் காலேஜ் தான், ஃபீஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து 3 வருஷத்துக்கான கோர்ஸ் வந்து எல்எல்பி இருக்கும். ஸோ அதுக்கான எஸ்சிஎஸ்சிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 55 இருக்கணும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து உள்ள என்ட்ராகவே வந்து 60% இருக்கணும். சரிங்களா? அதாவது டிகிரியில் நீங்கள் வந்து பிஎஸ்சியோ இல்லை பிஇஓ இல்லை வேறு என்ன படிச்சிருந்தாலும் சரி, யூஜி டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் சரி, மினிமம் வந்து நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ணுறாங்க 55 வேணும். அதர்ஸ் மற்ற எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 60 வேணும். நார்மலாக வந்து நம்ம பிஏ அதாவது எல்எல்பிக்கான 3 வருஷம் கோர்ஸ் இருக்குல்ல கவர்மெண்ட் லா காலேஜ், அந்த காலேஜில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தால், கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறா இருந்தால் 40%, அதர்ஸ்க்கு வந்து 45% வேணும். இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, நம்ம மினிமம் 55 மார்க் இருக்குது, இல்லை 60% இருக்குது, 55% இருக்குன்னா நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்குமான்னு கேட்காதீங்க. எனக்கு கிடைக்காது. அது வந்து மினிமம் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான ஒரு கட் ஆஃப் தான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங், நம்ம கட் ஆஃப் வந்து நமக்கு ஃபைனலாக பார்ப்போம். சரிங்களா? கட் ஆஃப் வந்து எப்படி வருது, என்ன டிஃப்ரெண்ட்டில் வருதுன்னு சொல்லி நம்ம ஃபைனலாக பார்ப்போம். குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு 70க்கு மேலே இருந்துச்சு, 70% மேலே இருந்தால் கிடைக்கும். சரிங்களா? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 17/7/2023 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இப்போ எந்த வருஷமா எப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இதே டேட்டில் தான் வரும். சரிங்களா? 7ஆம் மாதம் வரலாம், மேபி அடுத்த மாதம் வரலாம். நமக்கு நெக்ஸ்ட் மந்த் இன்னும் 2 நாளில் 6ஆம் மாதம் பேர் வந்துடும். அதுக்கப்புறம் 7ஆம் மாதம் வந்து ஃபஸ்ட் வீக்கில் இல்லை செகண்ட் வீக். ஏன்னா காலேஜுக்கான ரிசல்ட் வந்து வரணும். சரிங்களா? எல்லாமே காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இன்ஜினியரிங்லேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வரைக்கும் எல்லாமே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், அவங்க ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் தான் ஃபர்தராக என்ன பண்ண முடியும்னா கவுன்சிலிங் நம்ம போட முடியும். ஸோ அதனால் 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும், நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் வரும். பிஎல்எல்பிக்கு நீங்கள் தனியாக கவுன்சில், அதாவது பிபிஏ, சரிங்களா, 3 வருஷத்துக்கான வந்து ஹானர்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அஃபிடவிட், அதாவது கவர்மெண்ட் லா காலேஜுக்கு நீங்கள் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 லிங்குமே வந்து இப்போ ஓப்பன் ஆகலை. நான் வந்து பழைய உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ 2மே வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் 15 காலேஜ் இருக்குது. நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கான எல்எல்பி கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். ஆனால் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும், பிஏஓ அல்லது பிஎஸ்சியோ அல்லது பிஇஓ இல்லை பிடெக்கோ இல்லை யூஜி டிகிரி நீங்கள் என்னன்னாலும் படிக்கலாம். சரிங்களா? இல்லை நான் பிஜி வரைக்கும் நான் படிச்சிருக்கேன்னாலும் எல்எல்பி நீங்கள் போடலாம். நீங்கள் பிஜியில் வந்து எம்ஏ போட்டிருக்கீங்க, எம்சிஏ போட்டிருக்கீங்க, இல்லை வந்து எம்காம் போட்டிருக்கீங்க, இல்லை எம்எஸ்சி போட்டிருக்கீங்க, எது படித்தாலுமே பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த பிஏஎல்எல்பி, அதாவது எல்எல்பி 3 வருஷத்துக்கான இதை அப்ளை பண்ணலாம். சரி, இன்னொன்று இருக்குது, எல்எல்எம்னு ஒன்று இருக்குது. அது யார் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா
எல்எல்பி பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க வந்து எல்எல்எம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து அதுக்கு அடுத்து உள்ள யூஜிலேருந்து பிஜி மாதிரி எல்எல்எம் சரிங்களா, அதுக்குமே தனியாக கவுன்சிலிங் நடக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிஜி, அதாவது எல்எல்பிக்கான கோர்ஸ் தான் சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ எல்எல்பி கோர்ஸ்லாம் ஓகே, நமக்கு வந்து கட் ஆஃப் என்ன மாதிரி வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2023 செகண்ட் கவுன்சிலிங்கோட மார்க் சரிங்களா. செகண்ட் கவுன்சிலிங்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க, அதில் இருக்கவங்க அட்மிஷன் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு கட் ஆஃப், அதுக்கப்புறம் அதில் உள்ளவங்க அட்மிஷன் பண்ணுவாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது கவுன்சிலிங் இது வரலாம் சரிங்களா. மேபி வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் வரலாம், சீட்டு ஃப்ரீயாக இருக்கும் போதில். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அதாவது கட் ஆஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஃபஸ்ட் கவுன்சிலிங்கும் செகண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் தான். இதுக்கும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் உள்ள வித்தியாசம்னா இதிலே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா என்ன பெர்சன்டேஜ் இருந்தால் கிடைக்கும். இப்போ நான் செகண்ட் கட் ஆஃப் இதை நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் 2வதாக சொல்கிறேன் சரிங்களா. ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மெரிட் லிஸ்ட்டு, இந்த மெரிட் லிஸ்ட்டு வெயிட் லிஸ்ட்டு 2 இருக்கும் சரிங்களா. மெரிட்டில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட் ஒரிஜினல் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் டேட்டு, அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர், ஜாயினிங் ஆர்டர். இதில் வந்து மெரிட்டில் இருக்கவங்க ஃபுல்லும் இந்த டேட்டில் வந்துருவாங்க சரிங்களா. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க வந்து செகண்ட் கவுன்சிலிங்கில் வரவங்க வருவாங்க சரிங்களா. அடுத்த ஒரு கவுன்சிலிங் நடக்கும்ல, அதில் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருவாங்க ஓகேங்களா. மேபி தேர்ட் கவுன்சிலிங்களோ அல்லது வந்து அதுக்கு முன்னால் உள்ள கவுன்சிலிங், நமக்கு வந்து முன்னால் ஒரு கவுன்சிலிங் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து 7 கவுன்சிலிங் வைப்பாங்க. செகண்ட் கவுன்சிலிங் இருக்கிறது வந்து தேர்ட் கவுன்சிலிங்கில் வைக்கிற மாதிரி வைட்டுங்க. இல்லைனா சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கூட கிடைக்கலாம். இது வந்து கொஞ்சம் மாறுபடும். இப்போ பாருங்கள், நமக்கு பிசிக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 84.2 மெரிட் லிஸ்ட்டு ஓகேங்களா. அதேமாதிரி பிசி பேக்வர்ட் கிளாஸ் வந்து நான் செகண்ட் கவுன்சிலிங்கான இதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கிடையாது சரிங்களா. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கான கட் ஆஃப் நான் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். 78.8 இருக்கணும் சரிங்களா. பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து 77.92, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 78.8, எஸ்சிக்கு வந்து 79, எஸ்சிஏக்கு வந்து 76, எஸ்டிக்கு வந்து 73.4 கட் ஆஃப் இருக்கணும். இதோட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கான இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் 3லேருந்து ஒரு 4 இது கூடும் சரிங்களா. இப்போ 84 இருக்கா ஓசியில், ஒரு 88 அந்த மாதிரி போகும். அதுமாதிரி பிசியில் வந்து 85 அந்த இதுக்குள்ளே இருக்கும். அதிகபட்சம் நீங்கள் வந்து 75க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லா காலேஜில் எல்எல்பி கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்களா. இந்த வருஷத்துக்கான இதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7ஆம் மாதம் ஓப்பனிங் வரும். ஓப்பனிங் வரும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவு பண்ணுவோம். இது கட் ஆஃப் பார்த்துருக்கோம், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்துருக்கோம், காலேஜ் பார்த்துருக்கோம். பிஏ என்னன்னாலும் படிக்கலாம், நீங்கள் பிஏ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. கட் ஆஃப் வந்து 75க்கு மேலே இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு 70 இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். கட் ஆஃப் இதுதான். நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் லா படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.